ஆடி முதல் வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து அவசரம் வேண்டாங்க. நான் முதல் நாளே எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டேன். என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வேணா பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டு, நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, குழந்தைங்கள வந்து ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிய போல நான் வந்து மாவு வந்து அரைச்சுட்டு, மாவு வந்து நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆற்றிட்டுருக்கேன். அதாவது என்னோட அந்த அன்னக்குண்டம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. கை விட்டு கரைக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து டீ ஆத்துற போல் இந்த மாதிரி ஒரு 4 தடவை நல்லா ஆற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா, உளுந்து மாவு, அரிசி மாவு 2மே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அரைச்ச கையோட அந்த கிரைண்டர் வந்துட்டு நல்லா துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, கவுத்து வச்சுட்டு, தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து திரும்ப அதிலேயே வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இடத்துலயே எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்ச கையோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ இதுக்கு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ கிரைண்டர் எடுத்து நம்ம வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து செஞ்சாகணும். ஏன்னா நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன். அதனால் இறக்கவும் ஏற்றவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து கீழே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்து கீழே வைக்க போகிறேன். நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமெல்லாம் அது வந்து வேலையை செய்ய முடியாது இல்லையா? அதனால் நம்ம வந்து வியாழக்கிழமையே வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, நம்ம வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இந்த டப்பாஸ் எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது காலையிலே வந்துட்டு நம்ம அந்த நேரத்தில் அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வியாழக்கிழமையே முன்னாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து காலையிலே எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வீடுமே பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு மனசுக்கு நிறைவாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் வந்துட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ சோப்பு போட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சோப்பு இல்லைன்னா கொஞ்சோண்டு லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக அப்படியே ப்ரெஷ் போட்டு மேலே அந்த ஒட்டடெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நல்லா துடைச்சி எடுத்துடலாம் கையோட. க்ளீன் பண்ணணும்னு முடிவே ஆயிடுச்சு. சரி மேலே இருக்கிற ஒட்டடையெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் லைட்டாக வந்துட்டு துடைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டும் இங்கிட்டுன்னு தூக்கி வச்சுட்டு தான் நான் வந்துட்டு துடைக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து கீழ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த டியூப் இருக்கு இல்லையா? அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, அது சுருட்டிக்கிட்டு இருந்ததா பயமா இருந்துச்சு. மேலேயே தான் வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணேன். ஒரு கிளாத் ஒண்ணு எடுத்துட்டு, அதில தண்ணி வந்து நனச்சுட்டு, அப்படியே வந்துட்டு கவுண்டர் டாப் மேல அந்த ஆல் பேப்பர் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதில வந்து அந்த சட்னி இந்த மாரிலாம் வந்து தெரிச்சிருந்தது. ஸோ, அதையுமே வந்துட்டு லைட்டா தொடச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி, நான் வந்து இதையுமே வந்து தொடச்சு எடுத்துட்டேங்க. வியாழக்கிழமைக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா, காலையில எழுந்து நம்ம பூஜை வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க வந்துட்டு துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அதாவது வந்து வீடு கிளீன் பண்றது, இந்த மாரி கேஷ் வந்து கிளீன் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கூழ் ஊத்துறதுக்கு முதல் நாளே என்ன பண்ணுவோம், கம்பெல்லாம் இடிச்சுட்டு, இல்லன்னா கடையிலேயே வந்து மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து புளிக்க வைப்போம் இல்லையா? அந்த மாரி வந்து முதல்லயே வந்து செஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த டைம்க்கு வந்து புளிக்கவும் வைக்க முடியாது, கூழ் ஊத்துறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு துடைக்கிறதுலேருந்து, துணிமணி துவைக்கிறதுலேருந்து நமக்கு வந்து நெறைய வேலை இருக்குங்க. அத வந்து காலையில வெள்ளிக்கிழமை கட்டாயமா அது செய்யவே முடியாது. அதனால நீங்க முதல் நாளே எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமோ, அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, காலையில வெள்ளிக்கிழமை என்னென்ன வேலை செய்யணும்னு நமக்கே தெரியும். அந்த வேலைய வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். நான் வந்து இப்படி தான் வந்து நம்மளோட ரொட்டீன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நான் வந்து காலையிலேயே வந்துட்டு கோயிலுக்கு போறதுக்காக நான் முன்கூட்டியே அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் காலையில என்னென்ன வேலை செய்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன செய்றேன்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டர் டாப் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு பொருளுமே அதிகமா போட்டு நான் கிளீன் பண்ணல. நம்ம வீட்ல வந்து டிஷ் வாஷ் இருக்கு இல்லையா? அந்த லிக்விட வச்சுட்டு தான் நான் வந்துட்டு லைட்டா ஊத்தி நல்லா அடிச்சு வந்து கிளீன் பண்றேன். நம்ம கவுண்டர் டாப்ல வந்து அதிகமா வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லைங்க. அதாவது இந்த கேஸ் அடுப்பு வைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல மட்டும் தான் சாதம் ஊத்தின தண்ணி, இந்த மாரி நம்ம குழம்பெல்லாம் வச்சு கடுகு, எண்ணெய்லாம் வந்து தெரிச்சு விழும் இல்லையா? அது மட்டும் தான் அந்த இடத்துல பிசு பிசுன்றது. மத்தபடி நம்மளோட கவுண்டர் டாப் எப்பவும் வந்துட்டு சமைச்சு முடிச்ச கையோட நான் வந்து தொடச்சு எடுத்துருவோம் அப்பப்ப. அந்த இடத்துலலாம் அதிகமா வந்து இல்லைங்க. இப்ப வந்து கேஸ் அடுப்பு வைக்கிற இடத்துல மட்டும் தான் லைட்டா எண்ணெய் பிசுப்பு இருந்துச்சு. அதையுமே வந்து நல்லா வந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளாத் வச்சுட்டு சாதாரணமா அப்படியே தொடச்சு எடுத்துக்கலாம். அந்த கேஸ் அடுப்பு வைக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிசுப்பு இருந்துச்சா, அந்த இடத்துலயும் வந்து தொடச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்ப கீழ இருந்த பொருள் எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸ் அடுப்பு வச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கும் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தட்டு வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது நம்ம சாதம் வந்து பொங்குச்சு அப்படின்னா, அந்த தண்ணி வந்து அதில ஊத்திரும். அதனால அந்த இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் வந்து அதிகப்படியா எனக்கு வந்து அந்த இடத்துல பிசுபிசுப்பு படியாது. அதனால
அதனால நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அடுப்புமே வந்துட்டு நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில பேர் வந்து கோலம் வந்து விடுவாங்க. நான் வந்து கோலம்லாம் எதுவும் விட மாட்டேன். பொட்டு வந்து வைக்கிறவங்களும் பொட்டு வந்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம காலையிலேயே வந்து செஞ்சுக்கலாம் அந்த வேலையெல்லாம். இது வந்து இப்போ வந்து என்ன வேலைக்கிழமை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு, அதாவது பூஜை பண்ணுறதுக்கு தேவையான வேலையெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கீழே அரிசிலாம் வச்சுருந்தேன்னா, அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு, அதுக்கப்புறம் அடியிலலாம் நல்லா விட்டு எல்லாத்தையும் வந்து பெருக்க ஆரம்பிச்சுட்டேன். பெருக்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த அந்த குப்பைகள்லாம் வந்துட்டு கொண்டு போய் நம்ம வியாழக்கிழமையே வந்து கொட்டுறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தொடச்சி வாரி கொண்டு போய் கொட்டுறதை விட, நம்ம வியாழக்கிழமை எல்லாத்தையும் பெருக்கி முடிஞ்ச வரைக்கும் அந்த குப்பையெல்லாம் வந்து சேகரித்து வச்சிருந்த குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வியாழக்கிழமை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அன்னைக்கே வந்துட்டு இந்த டஸ்ட்பினை வந்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம குப்பையை வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சு கையில வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்து வேட்டி சட்டை வாங்கினேன். அந்த கவர் தான். இந்த பாக்ஸ வந்துட்டு நான் பாத்ரூமில தான் வந்து ஆணியில வந்து மாட்டி வச்சிருக்கேன். அப்பப்போ நம்ம வந்து குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷாம்பு கவர், சோப்பு கவர், இந்த மாரி பேஸ்ட் கவர் இதெல்லாம் வந்துட்டு அதில போட்டு வச்சுட்டு, இந்த மாரி எடுத்து வந்து கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டஸ்ட்பினையும் பார்த்தீங்கன்னா, குப்பைய வந்து கொட்டிட்டேன். அதாவது வாஷ் பண்ணிட்டேன். காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பாளத்தட்டு வந்துட்டு அ அதனால முதல் நாள்லயே நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நெறைய பாத்திரங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது பூஜை பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து காலையில வந்து வாஷ் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இது வந்து நீங்க முன்னாடியே வந்துட்டு நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்து கிளீன் பண்ணிட்டு, ஒரு கூடையில போட்டு தண்ணியோடயே வச்சுட்டு, நீங்க வந்து காலையில எழுந்து எப்பவும் போல மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு, நீங்க வந்து மஞ்சள், குங்குமம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாரி வந்து செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம வந்து கழுவி விடுறத விட்டுட்டு, அந்த விளக்கு தாம்பல் தட்ட நீங்க முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நெறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்க்கு. நம்ம பாத்திரங்கள்லாம் வந்துட்டு க க அதாவது வாஷ் பண்ணி கையோட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சுனா அந்த சிங்க் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். அதாவது திட்டு திட்டா, புள்ளி புள்ளியா இந்த மாரி எப்படி தான் வாஷ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன செய்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மைதா மாவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவா இருந்தாலும் சரி, மைதா மாவா இருந்தாலும் சரி, 2த்துல ஏதாவது ஒண்ணு போட்டு, அது கூட கொஞ்சமா வந்து சபீனா பவுடர் வந்து போட்டுக்கலாம். இல்லன்னா வந்து டிஷ் வாஷ் லிக்விட் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. அதாவது நமக்கு அந்த அந்த பிசுபிசுப்பெல்லாம் வந்து போகும். அதனால தான். அந்த 2டே பொருள் போட்டு தான் நான் வந்துட்டு கையாலேயே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி, அ இந்த மாரி தேய்ச்சு எடுத்துட்டேன். இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சிங்க் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி வந்துட்டு நீங்க வாஷ் பேஷன வந்து கிளீன் பண்ணுங்களேன். சூப்பரா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா அந்த மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. சிங்க்க வந்து வாஷ் பண்ண கையோட கொஞ்சமா வந்து பெனாயில் வந்து ஊத்தி விட்டுடுங்க. நீங்க வந்து நைட்டே தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சிங்க் வந்து வாஷ் பண்றீங்க அப்டின்னா, அப்படியே வந்து ஓப்பன் டைம்ல விட்டோனா பல்லி, பூச்சி, காக்ரோச்லாம் வரும். கொஞ்சமா பெனாயில ஊத்திட்டு இந்த மாரி ஏதாவது ஒரு மூடி எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, எதுவுமே வராது. துர்நாற்றம் அடிக்காதுங்க. காலையில எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம முதல் வேலையா வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு போட்டிருந்த துணிய கையோட வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு வேல வந்து முடிஞ்சிரும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணிய வந்துட்டு சேர்ந்துருக்காது இல்லையா? அப்புறம் நம்மளே தான் வந்து துவைக்க வேண்டியதா இருக்கும். இப்போ ஃபைனலா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூஜை வேலைய முடிச்சதுக்கப்புறம் தான் டிஃபன் வந்து காலையில ஊத்திட்டு, மதியத்துக்கு தேவையான சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சாதம் வந்து வடிச்சுட்டேன். வடிச்சு நான் வந்து ஆற வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து சாதம் வந்து கிளறி எடுத்துட்டு போயிரலாம் அப்டின்ற மாரி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா நீராகாரம் வந்து வழக்கம் போல நான் வந்து காலையிலே வந்து குடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ராகி சேமியா கொஞ்சமா செஞ்சோமா, அதையும் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம காலையிலேயே பசங்களுக்கு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இட்லியுமே வந்து ஊத்திக்கலாம் அப்படின்ற மாரி தான் விட்டுட்டேன். இப்ப சாம்பார் வந்து கொதிச்சிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலையும் இந்த மாரி வந்து கன்டினியூஸா நம்ம வந்து பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வந்துட்டு நம்ம சாமிக்கு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் வேலை, காலை டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சாதமெல்லாம் வந்து வச்சிருந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் இட்லி செஞ்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பொங்கல் வைப்போம் இல்லையா? பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கும் நம்ம கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அந்த பாத்திரத்தையுமே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், முதல் நாள் நைட்டு இல்லன்னா காலையில டைம் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்துட்டு காலையில வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க அதையுமே வந்து முதல் நாள் நைட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு கவுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, காலையில எழுந்து அப்படியே வந்து ஒரு கட்டப்பையில போட்டு அழகா எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப பாருங்க நான் காலையில தான் வந்து வாஷ் பண்ணேன். தண்ணி அப்படிதான் இருந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கட்டப்பையில வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு மாரி வச்சுட்டேன். இப்ப கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்துட்டு தெரியாதவங்க இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. தெரிஞ்சவங்க நான் சொல்ற மாரி தான் செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ அரிசி நம்ம வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போறோம் இல்லையா? அந்த அரிசி வந்துட்டு
எப்பவுமே வந்து நீங்க வந்து ஒரு பாத்திரத்தில பொங்கல் வைக்க போறீங்கன்னா, அந்த பொங்கல் வந்து அந்த பானை நெறைய நெறஞ்சிருக்கணும். அதுக்கு குறைவாவும் இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து மேல அதாவது அரிசி எடுத்துட்டு போயிட்டு, அதிகபட்சமா வேக முடியாத கட்டாயத்தில போட்டு, அத திரும்ப அந்த அரிசி வீட்டுக்குமே வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ வந்து பச்சரிசி வாங்கியிருந்தேன். நான் வச்சிருக்கிற குண்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ வந்து வேகாது. 1/4 கிலோ கூட வேகவே வேகாதுங்க. அதாவது ஒரு கை சேர்த்து ஒரு கை வந்து, அப்புறம் ஒரு தனியா ஒரு கை வந்து பிடி அந்த மாட்டி தான் வேகும். அது மாரி தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அரிசி வந்துட்டு இங்கேயே பிரிச்சு அந்த குண்டால வந்து நான் கையால அளந்து போட்டு எடுத்துட்டு போவேன். ஏன்னா, எனக்கு கரெக்ட்டா இருக்கும் வேகும்போது பார்த்தீங்கன்னா. நான் வந்து 100 பாசிப்பருப்பு வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அதையுமே சேர்த்து போட்டு அது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா வந்துட்டு குறைவாவும் இல்ல, அது ரொம்ப வழியவும் இல்ல. கரெக்ட்டா வந்து எனக்கு அந்த பொங்கல் வந்து ஃபுல்லாவே அந்த குண்டாக்குள்ள வேக ஆரம்பிச்சுது. நீங்க பொங்கல் வைக்க போறீங்க அப்டின்னா, உங்க குண்டா வந்து எந்த அளவுக்கு வந்து அரிசி வேகும்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல வீட்லயே எடுத்துட்டு போயிடுங்க. ஆனா கோவில்லேருந்து அரிசி ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துட்டு வராதீங்க. அது வந்து அந்த சாமிக்கு வந்து ஒரு குறையா செஞ்ச மாரி ஆயிடும். அதாவது சின்ன பானையா இருந்தாலும் சரி, பெரிய பானை இருந்தாலும் சரி, நிறக்க வந்து பொங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அம்பால. நம்ம வந்து குறைவா வந்துட்டு செஞ்சு, அந்த மாரி எடுத்துட்டு வரக்கூடாது. நம்ம அரிசிய எடுத்துட்டு போய் பானையில வேகலையே அப்டி சொல்லி மீதி அரிசியும் எடுத்துட்டு வரக்கூடாது. இது நீங்க கட்டாயமா வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நான் அப்பலேருந்தே வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்பவே வந்து நானும் இந்த மாரி தான் வந்து அரிசி கொஞ்சமா எடுத்துட்டு போவோம். பானை பாதிய வந்து பொங்கி எடுத்துட்டு வருவோம். அந்த மாரி பண்ணக்கூடாது. நிறக்க அம்பாளுக்கு வந்து பொங்கி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், வீட்லேருந்து அரிசி இந்த குண்டானுக்கு எவ்வளோ அரிசி வந்து வேகுமோ, அதுக்கு தகுந்தாப்புல நான் அளந்து குண்டான்ல போட்டு இல்ல கவர்லயே கட்டி எடுத்துட்டு போயிருவேன். இப்படி தாங்க பண்றேன். இப்ப நான் வந்து 1/2 கிலோ அரிசியில ஒரு கை அளவுக்கு அதாவது அப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாரி இப்ப அந்த பொங்கக்கூட, இந்த குண்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குண்டால வச்சுட்டு, இந்த மாரி கட்ட பைக்குள்ள வந்து வச்சுப்பேன். அப்புறம் அந்த சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணேன் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையில வந்து வச்சுக்கிட்டேன். நம்மளோட வசதிக்கு ஏத்த மாரி எந்த பையில வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப சாப்பாடு ஒரு பையில, நம்ம அந்த பொங்கக்கூடையெல்லாம் ஒரு பையில. இப்ப நான் வந்து போறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரமா தான் போறேன். அதாவது நம்ம வந்து வண்டியில எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அதனால மடியில வந்து வச்சுப்பேங்க. இது நம்ம ஊர் நாடு கிடையாது. கொஞ்சம் ரொம்ப தூரம் போ வேண்டியது இருக்கு. அதாவது தும்பூர் தாங்கல்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? மறக்காம தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அங்க தான் இருக்கு எங்க குலதெய்வம். அதனால அங்க போயிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டப்பையில எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு புறப்பட்டாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிளம்பி வெளியில போயாச்சு. கிட்டத்தட்ட நாங்க எப்போ கிளம்புனோம் அப்டின்னா, ஒரு 9:30 இருக்குங்க. நாங்க கிளம்புனது. நாங்க எப்பவுமே வந்து காலையில தான் போவேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா. கிளம்பியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து வீட்டெல்லாம் சாத்தின்னு வெளில போயிட்டு, பொங்க வச்சுட்டு வீட்டுக்குமே வந்துட்டு, அதுக்கப்புறம் அதில இருக்கக்கூடிய அந்த பொங்கல் எடுத்து வெளியில வச்சு, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு விளக்கேத்தி வச்சுட்டு, தீபாராதனை காமிச்சுட்டு, நாங்க அந்த பொங்கல் வந்து படைச்சுட்டு, நாங்க ஆளுக்கு ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டேன். முடிஞ்சா பக்கத்துல அக்கத்துல வந்து குடுக்கலாம். வாங்குற மாரி இருந்தா குடுக்கலாம். நம்ம வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருக்கும்போது, அ இருக்கும்போது ஒரு சில நேரத்தில குடுப்போம். ஒரு சில நேரத்தில பக்கத்துல இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போயிருவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களே சாப்பிட்டுப்போம். அதனால இந்த சின்ன குண்டால வந்து நாங்க வந்து பொங்கல் வந்து வச்சுக்கிறது வேஸ்ட்டு பண்ணாம, முடிஞ்ச வரைக்கும் இத சாப்பிட்டுடுங்க. இல்லன்னா, நீங்க பக்கத்துல அக்கத்துல குடுத்து அத காலி பண்ணிடுங்க. வேஸ்ட்டா வந்து போடவும் கூடாது. அப்படி ஒரு வேள மீந்து போச்சு, வேற வழி இல்ல அப்படின்னா, மாட்டுக்கு வந்து நீங்க குடுக்கலாம் இத. இது வந்து கீழ கொட்டாம மாட்டுக்கு தீவனமா குடுத்துறலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆடி முதல் வெள்ளியிலே நாங்க வந்து பொங்க வச்சுட்டோம். ஆடி முதல் வெள்ளியிலே வந்து பொங்க வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்க வந்து 2வது வெள்ளி, 3வது வெள்ளி இந்த மாரி கூட வச்சுக்கலாம். சில பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமானா கூட அவங்களால வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து ஆரம்பத்திலே செய்ய முடியாது. இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களுமே அடுத்து 2வது வெள்ளிக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வேலை ஈஸியா முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.